ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? நேற்று ஒரு 5 o'clock மேலே தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். 5 o'clock வரைக்குமே யோசிக்கவே இல்லை வெத்தலை தீபம் போடணும் அப்படின்ட்டு. ஏன்னா காலையிலேருந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. முதல் நாள் வீடியோ போட்டிருந்தேன், பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு. அதனால் ஹஸ்பண்ட் நாங்களும் போயிருந்தோம். ஹஸ்பண்டுக்குமே கொஞ்சம் தடுமை பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குமே சேர்த்து காமிச்சிட்டு ஜிஹெச்சில் தான் டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. அதை சாப்பிட்டதுலேருந்து ஒரே அவங்களுக்கு நடுக்கமாக மேல் ஃபுல்லாக நடுக்கமாயிட்டு லெஃப்ட்டு கை ஃபுல்லாகவே வலிக்க ஆரம்பிச்சிட்டு. அது ரொம்ப பயம் கொடுத்துட்டு வீட்டில் லெஃப்ட் ஹேண்டு வலிச்சே ரொம்ப பயம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தோம். எந்த வேலையுமே பார்க்கல காலையிலேருந்து. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ஜிஹெச்சில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு மெடிசனை ஃபுல்லாக அனுப்பிட்டு இதை தான் கொடுத்துருந்தாங்க, சாப்பிட்ருந்தோன்னு சொன்னதுக்கு இதில் 2 டேப்லெட் மட்டும் எடுக்க வேண்டாம்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெந்நிலாம் வச்சு குளிக்க சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் மேலே கொஞ்சம் சரியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே தான் பூஜை பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வெத்தலை தீபத்துக்கு ரெடி பண்ணி வெத்தலை தீபம் இது நல்லபடியாக போட்டு முடிச்சிட்டேன். இது 4வது வெற்றிலை தீபம். அப்புறம் நைட்டு சாப்பாட்டுக்கு சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, ஒரு மிளகாய் நல்லா வதக்கிட்டு அதோட சோளை மசாலா இருந்துச்சு அதுவும் சேர்த்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சிட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் மஷ்ரூமை தனியாக வதக்கி வச்சுருந்தேன். இந்த வதக்கின மசாலா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த வதக்கின மஷ்ரூமையும் கலந்து என்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சு, அதனால் அதை கசக்கி சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இப்படி ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஏன்னா மஷ்ரூம் குக்கர்லலாம் வைக்கும்போது ரொம்ப குழஞ்சிருது. அப்புறம் சப்பாத்தியுமே போட்டுட்டு பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக நானும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.